பிஜேபி எதிர்ப்புன்றது பெருசா இருக்கிறதுனால மீண்டும் மீண்டும் அத வந்து பலப்படுத்துறாங்கல்ல திமுக. அத பண்ணிட்டே தானே இருக்காங்க. அது பண்ண அவங்களுக்கு லாஸ்ங்கிறத நான் சொன்னேன். அதுக்கு தான் பாகிஸ்தான் உதாரணத்த சொன்னேன். இல்ல வேற எந்த காரணத்துக்காகவும் இல்ல இல்ல. சார். பாகிஸ்தான் வந்து ஏன் பலவீனப்பட்டு கிடக்குங்கிற நீங்க புரிஞ்சுக்கணும். இல்ல அது லாபம் குடுக்குதுன்னு தானே நிக்கிறாங்கன்னு நான் அது சொல்றேன். அவர்களே ஏமாற்றிக் கொள்கிறார்கள் அவர்களுக்கு புரிய இந்த வைக்கிறதுக்காக முறை அது தெரிஞ்சிரும்ன்றீங்களா 26ல? ஆமா, அதான் உங்களுக்கு சொன்னேனே 3 மடங்கு வெற்றி பெற போறாங்கன்னு சொன்னேனே. நான் மாத்தி சொன்னேனா என்ன? அதுல குழப்பமே இல்ல. ம். அது பிஜேபி தமிழ்நாட்டுல ஆழமாக வேரூன்றி வருகிறது. அதோடைய வேகம் மட்டுப்பட்டிருக்கு. அதுல வந்து குழப்பம் இல்ல. ஆனா ஆழமாக வேரூன்றி வருகிறது. கண்கூடா பார்க்க போறீங்க. ம். பிஜேபி பத்தின பார்வை நீங்க அந்த சர்வேல நீங்க நிறைய கேள்விகள் கேட்டிருந்தோம். மத்திய அரசு எப்படி செயல்படுது? இடி, ஐடி ரைடு எப்படி நடக்குது? அவங்க வந்து தமிழகத்தை வஞ்சிக்கிறதா? நிதி பங்களிப்பு, ஆபரேஷன் சிந்தூர்னு வேற வேற விதமா கேட்கிறோம். ம். எல்லாத்துலயுமே அந்த பெர்சன்டேஜ் வந்து மாறி நிக்குது. வேற இடத்துல நிக்குது. ம். நான் வந்து 2014ல நடத்தின போது கிட்டத்தட்ட வந்து ஒரு 15, 18% வந்து அப்ப பிஜேபிக்கு ஃபேவரா இருந்துச்சு. இந்த டிமானிட்டைசேஷன் அந்த பீரியட் வந்து இந்த பீரியட்ல. ம். அப்ப இருந்து அந்த பெர்சன்டேஜ் நான் மாத்தி பார்த்துட்டே வரேன். இப்போ வந்து அது வந்து 30, 40ல வந்து நிக்குது. அதாவது பிஜேபி அன்னைக்கு தேதிக்கு பாத்தீங்கன்னா 2014ல இருந்து 18 வரைக்குமான அந்த பீரியட்ல பாத்தீங்கன்னா 2019 தேர்தலுக்கு முன்னாடி 12% இருந்து 19% வரை தான் இருக்கும். ம். இன்னைக்கு வந்து அது 34% வரைக்கும் நிக்குது. நான் சொல்றது ஆதரவுமான நிலைப்பாடு. ஓட்டு இல்ல. நல்லா புரிஞ்சுங்க. ஓட்டு இல்ல. ஆதரவு நிலைப்பாடு. அதாவது நீங்க கேட்டீங்க இல்லையா? அந்த பிஜேபி எதிர்ப்பு தான தமிழ்நாட்டுல இருக்குன்னு. இல்ல பிஜேபி எதிர்ப்பு குறைந்து கொண்டே வருகிறது நான் உங்களுக்கு பதிவு